Mayo
என்ன நடக்குதுன்னு சொல்லுவா, கரெக்டா சொல்லுவா. என்ன நமக்கு சிவலிங்கமாக தெரிகிறது. சரி, ஆனா காரம் பசுவோ அதிலே பாலை கொடுக்கிறது சொல்றது. அதனுடைய மாயம் என்ன, எந்த சக்தி இருக்கிறது அறியணும் அல்லவா? ஆமா, தெரிய வேண்டும் அல்லவா? ஆதலால் அழகா மந்திரி சொன்ன உடனே அந்த குலமங்காட்டில் இருக்கின்ற வள்ளி குலத்தியை ஆமா பார்க்க வேணும் என்று வேணும் என்று மன்னாதி மன்னாரா கையெடுத்து வணங்குகிறாள். அப்படி கையெடுத்து வணங்குகின்றது அம்மா. வள்ளி குறத்தியார்கள் எங்களுக்கு நல்லது ஒரு செய்தி சொல்லணும். என்ன சாமி சொல்ல வேண்டும்? எங்களுக்கு அழகாக குறி பார்க்க வேண்டும் என்று சிவில் மகளாயா. ஆமா, குறி பார்க்கின்ற வேளையில் குறி பார்க்க வேண்டும் என்று குறிகாரிடம் அதுக்கு தகுந்த குறிக்கு தகுந்த தெச்சலை வைக்கும். ஆமா, சம்பளம் வேண்டும் ஐயா. தேங்காய் பழம் பத்தி சூடம், சரி, சந்தனம் குங்குமம் வேண்டும் வேண்டும். அதுக்கு பொருளானது வேண்டும் அல்லவா? தெச்சலை நீங்கள் நான் குறிப்பாத்து சொல்றேன். ஆமா, அப்போது சரி, வள்ளி குலத்தி பெண்ணானவள் அவ கேட்டது ஒரு வெச்சலை. சரி, தேங்காய் பழம், ஆமா, வெச்சலை பாக்கு, கனி வகைகள் அப்படியே எடுத்துக்கொண்டு தாமரத்தில் கொண்டு மந்திரிகள் கொண்டு முன்னால வச்சு தெச்சலை வேற 21 ரூபா என கல்வி வைக்கிறான். அப்ப 21 எவ்வளவு பணம்? அப்பா, 21,000 சமம். அப்போது கண்டால் குலத்தி சொல்லுகிறாள். என்ன சொல்கிறாள்? குறிப்பரம்பெடுத்தாள். ஆமா, ஜக்கமாவை நினைக்கிறான். அப்படி குறிப்பரம் எடுத்து வச்சு தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை அப்படி உணர்கிறார். ஆமா, வணங்குகின்றார். முந்தி 1030 கோடி தேவாதி தேவர்களே. ஆமா, தேவாதி தேவர்களே, என் முன்னே வந்து அருள் புரிய வேண்டும். வேறு ஒன்று என்ற குறிகால் ஏற்று அழகாக எடுத்து, ஆமா, எடுத்துக்கொண்டு அந்த அழகாக குறிப்பரம்பு எடுத்த உடனே சொல்ற, ஐயா என்ன நான் குறி சொல்ல. ஆமா, குறி சொல்லும் போது உள்ளது உள்ளபடி சொல்லிடணும். உண்டுனா உண்டுமான்னு சொல்லுங்க, இல்லனா இல்லன்னு சொல்லிடணும். அங்கங்க இல்லைன்னு அப்பவும் மறக்காதீங்க. ஆமா, கேள்வி கேட்கும் மறந்துடாதீங்க. சரி, கேட்ட உடனே சொல்லிடணும். அப்படின்னு குறிகால் என்ன உரைக்கிறாள்? ஏது உரைக்கிறாள்? உண்ணாவது கம்பளமே ஓடிவாயில் குட்டி சாத்தா. வா ஏதோ குட்டி சாத்தா, குட்டி சாத்தா. 9 கம்பளமே கம்பளமே ஓடிவாயா குட்டி சாத்தா.
சொல்லுவதை கவனமாக்கிறது. ஆமா கேளுங்கள் கேளுங்கள். வஞ்சனையோ ஏவலோ உங்களுக்கு செய்வதே கிடையாது. ஆமா செய்வனையோ இல்லை. உங்கள் அரண்மனையில், ஆமா ராஜாவோட அரண்மனையில் அரண்மனையிலே நின்றது ஒரு 1000 அழகான பசுக்கு அழகான ஒரு பசுவானது. ஆமா காராம் பசுவானது. அந்த காராம் பசு 12 வருஷமா ஈனாம இருந்ததா? ஆமா 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 இனாம தான் இருந்துச்சு. அந்த ஈனாம இருந்த காராம் பசு பசுவானது 12 வருடத்துக்கு அப்பால் சரி இப்ப காராம் பசு கன்று போட்டிருக்குமே. ஆமா கண்டு போட்டதுமா போட்டுதா இல்லையா? ஆமா உண்டு உண்டு. நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா சொல்லுதா? சொல்றது உண்மையா இல்லையா? உண்மைதான் உண்மைதாம்மா. சரி அந்த காராம் பசுவானது சரி பசுவானது வண்டி குளத்தி சொல்ல சொல்லுகின்ற நிலையில் ஐயா, ஆமா அந்த வள்ளி குலத்தியானவள் சொல்லும் போது குலத்தி முன்னால் சொல்லும் போது பரவாயில்ல, உண்மையை சொல்ல மாதிரி பார்த்த மாதிரியே சொல்றாங்க. கரெக்டா சொல்றாங்க. வள்ளியானவள் வீடியோ எடுத்தா கூட தப்பிச்சவங்க எங்கேயா போயிடும். ஆனா வள்ளி குலத்தி சொல்லுது கரெக்டா இருக்கு. இவ அங்க நடந்து அப்படி புட்டி புட்டி வைக்காத வள்ளி இல்ல. ஐயா நான் சொல்ல கேளுங்க. சொல்லுங்க சாமி. அந்த காலாமகு இன்று நாள் முதலாக ஆமா கண்ணுக்கு பால் கொடுக்குதா? இல்ல இல்லம்மா கொடுக்கல கொடுக்கல கொடுத்துருக்கா? கொடுக்கல. அந்த காலாமகு பால் கொடுக்காமல் எதற்காக கொடுக்கவில்லை? கண்ணுக்கும் பால் கொடுக்காமல் சரி உங்க அழகாக கங்கை கொண்டான். ஆமா சித்தாட்டம் கரை ஓரமாக சரி ஓரமாகவே தெங்கரையில் அமர்ந்திருக்கின்ற வட்ட பாறை. ஆமா பாறை இருக்கிறது. அந்த வட்ட பாறையில் இஞ்சஞ்செடி ஓரம். அந்த இஞ்சஞ்செடிக்கு அழகாக செடிக்கு கீழாக ஒரு சிவலிங்கம் இருக்கு. ஆமா இருக்குமா இருக்கு. அந்த சிவலிங்கத்துக்கு கொண்டு காலாமசு அப்பப்பம் தினசரி பாலை கொண்டு கலந்ததா? ஆமாம்மா பார்த்த மாதிரியே சொல்லுதியம்மா. நான் சொல்லல, சக்கம்மா சொல்லுதா? எங்க அம்மா சக்கம்மா சொல்றா. உள்ளபடி சொல்லுகிறாயம்மா. உண்மைதானே? உண்மைதாம்மா உண்மைதான். கம்பளவை சக்கம்மா ஓடிவா கந்தனுக்கு முன்பிருந்த கணவரியே ஓடிவா 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 சக்கம்மா ஓடிவா. ஐயா என்ன அது வேற யாரும் கிடையாது. வேற யாரு? அந்த பால் அழகா கலந்து விட்டு அழகான காராம் பசுவானது பசுவானது அந்த எங்கள் ஏடி மூடலீரா இந்த ஆராய்ச்சி ஓட்டு அறவை வள்ளி குலத்தில் ஆனவன் ஐயா சொல்லுவாங்க. அம்மம்மா அம்மம்மா ஆமா நீ சொல்வதெல்லாம் உண்மைதாம்மா. நீ சொல்வதெல்லாம் உண்மையா இருக்குதம்மா. இருக்குதம்மா ஜக்கம்மா. இந்த அழகாக குறிகாரி வள்ளி
சரி அந்த ஐயமான் சரி சிவில் மகராஜா மகராஜா அந்த குறிகாரி இடமறியிலே 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 குறியாது குழம்பும் போது அந்த குறிகாரி இடத்திலே அழகாக குறி தொடங்கும் போது குறிகாரி அழகா பார்த்து சொல்றார். ஆமா சொல்கிறாரே ஐயா சரி எஜமானே, என்ன இந்த காலாம்பசு பசுவானது அன்று என்னைக்கு இன்றுதோ அன்று முதலாக ஆமா அந்த முதலாகவே உங்க கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுதா? ஆமா 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 கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்குமா? ஆமா குறைஞ்சதுமா குறைஞ்சது இப்ப அரை பார்வை தான் தெரியும் உங்களுக்கு. ஆமா தெரியுதம்மா தெரியுது தெரியுதா? ஆமா உண்மைதாம்மா உண்மைதான் அதனால் அந்த சரி சிவன் பார்வதி அம்பிகை உமையாளுக்கு உமையானதுக்கு கோயில் கட்டி சரி வணங்கி கோபுரம் கட்டி கோபுரமானது கட்டி கொண்டு அந்த கோயில் கட்டி கோபுரம் கட்டி கோபுரத்துக்கு அழகாக கும்பாபிஷேகம் நடத்தி நடத்தி கொண்டு நீ நடத்தி தந்தீரானா? ஆமா தந்திரானா ஐயா சிவன் மகனாயா, என்ன உங்களுக்கு இன்னும் உங்க வம்சம் பெருகி கொண்டே இருக்கும். இருக்கும் இருக்கும் ஐயா அம்மா என்ன என் கண் பார்வை சரி அதெல்லாம் சரியா இல்லையா? ஆமா நீங்க கோயில கட்டுங்க சரியாயிடும் நீங்க கோயிலை கட்டி கட்டி பாருங்க. ஆமா உங்க கண்பார்வை சரியாயிடும் உங்க கண் பார்வை ஆண்டவருடைய அருளா எப்படி அழகாக மறுபடியும் வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் பாருங்கள் என்று வள்ளியானது சொல்லுகிறான் வண்டி குலமகள் சொன்ன போது அழகு சிவன் மகராய மகராஜா அந்த குலமகள் இடமறியிலே இடமறியிலே சிவன் மகராஜ புரியும் கொண்டு வந்து சிவன் மகராஜாவுக்கு தேர்ச்சி அருமையா என்ன இருந்து வம்சம் எந்தெந்தைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆமா கோபுரம் ஒரு வளரும் ஐயா அந்த வட்டப்பாறையில் இருக்கின்ற சிவன் பார்வதிக்கு இங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தணும். நடத்த வேண்டும் அல்லவா உங்க குடும்பம் வழி வம்சம் கோடான கோடி ஆளுங்கள் ஆமா வளர்ந்தோங்கி வைப்பார் என்று குறிகாரி குறி சொல்லவும் சொன்ன உடனே அந்த வார்த்தைக்காரில் சிவன் மகராயா குறிகாரி வீடு விட்டு அரண்மனை வருவார். கிராமம் வந்து தன்னுடைய அரண்மனையில் வீட்டில் இருக்கின்ற ஆட்களை அழைத்து ஆமா அழைத்து கொண்டு ஐயா மந்திரி என்ன பிராணிகள் நம்ம குறிகாரி சொன்னது போல ஆமா பள்ளியானவன் சொன்னது போலவே கோவில் கட்டுவது என்றால் சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. செய்ய முடியாது அல்லவா ஒரு கோயிலுக்கும் சின்ன பீடத்துக்கு பூஜை செய்வது பெரிய ஒரு பரிகாரம். ஆமா அதே சரி முறையா செய்யணும். ஆமா பிரசன்னா முறை மாறிடக்கூடாது. ஆமா கூடாது கூடாது அதே போல் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தினால் நடத்த வேண்டும் ஆனால் அதுக்கு தகுந்தவாறு சரி சிறப்பாக ஆமா பக்தி ஆமா பணிந்து கொண்டு தெய்வ பக்தியோடு சரி சிறப்பாக இருந்து இந்த தெய்வத்துக்கு அழகாக பணிவிடை செய்ய வேண்டும் அல்லவா? ஆமா வேண்டும் அல்லவா அப்ப அதுக்கு தகுந்தவாறு யார் வேண்டும்? யாரையா கொத்தன்மார்கள் வேண்டும். வேண்டும் அல்லவா கொத்தனார் இருந்தாத்தான் கோயிலை கட்ட முடியும் கோபுரம் போல் வளரும் அது எல்லா கொத்தனாரும் கோயிலை கட்டுவதற்கு சனத்தில் வரமாட்டாங்க. வரமாட்டார்கள் ஆமா ஏன்னா சிலருக்கு பயம். தெய்வ தொண்டு செய்வதற்கு மட்டும் இருப்பார்கள்.
ஆமா ஆச்சாரிமார் வேண்டும். வேண்டுமே வேண்டுமே. ஆச்சாரி வேண்டும்ல. ஆமா வேண்டுமல்லவா. ஆமா ஒரு நிலை செய்யணும். சரி ஒரு கதவு செய்யணும். ஒரு கதவு செய்யணும். ஆமா ஏன்னா அப்பமெல்லாம் கோயில் எல்லாம் கதவெல்லாம் சும்மா சாதாரணமா இருக்காது. ஒவ்வொரு கதவு தூக்கணும்னா 2 டன் 3 டன் இருக்கும். ஆமா தூக்க முடியாது, ஆக்க முடியாது, அசைக்க முடியாது. ஆமா அவ்வளவு உயரமாவும் இருக்கும். அந்த அழகாக இருக்கின்ற யாரை யார் அழைக்கிறார்? யாரையா? ஆசாரி கருடவேலன் என்று. சரி அவர் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரும்? செந்தில்வேல் ஆசாரி. செந்தில்வேல் ஆசாரி முருகப்பெருமானுடைய பேர் தான் இருக்குகின்ற. ஆமா அவரை கூப்பிட்டு வந்து அந்த அவரை அழகாக அரண்மனை அழகாக தன்னை அழைத்து கொண்டு அந்த கொத்தன்மாறு ஆசாரி வேதங்கள் ஓதுகின்ற வேத பிராமணர்கள். ஆமா ரிக்கு யசு சாமம் அதர்கள். சரி 4 வேதத்தையும் முறையாக ஓதுகின்ற வேத பிராமணங்களை அழைத்து கொண்டு ஓதுகின்ற வேதையரை அழைத்து அந்த அழகாக கும்பாபிஷேகம் நடத்துகின்ற நேரம் நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை முடிகின்ற நேரத்திலே மகாராஜாவுக்கு கண்ணு தெரிஞ்சில்லா. ஆமா அதனால் மகாராஜா சரி அந்த சிவன் மேல ரொம்ப பற்று. ஆமா ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு கண் பார்வை கிடைத்தா எப்படி இருக்கும்? எந்த பார்வையும் போனாலும் கண்டாலே போகக்கூடாது. ஆமா கண்டாலும் போயிட்டுனா அவ்வளவுதான், ஒண்ணுமே செய்ய முடியாது. மாயாண்டி எப்படி இருக்கா? சரி சக்தி எப்படி இருக்கா? இந்த கோயில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? வடக்க மாத்தி நிக்குமா தெற்க மாத்தி நிக்குமா ஒண்ணும் தெரியாது. நம்ம பக்கத்துல யாரு நிக்கானே தெரியாது. கருப்பா சிகப்பான்னு தெரியாது. எங்க பார்த்தாலும் இருள்மயமா தான் தெரியும். கண் தெரியாதவனுக்கு எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு தான். ஆமா சரி. ஆனா மகாராஜாவுக்கு கொஞ்ச நாள் அப்படி இருட்டு வாழ வைத்து இப்ப ஆண்டவன் நமக்கு கண்ணை கொடுத்திருக்கிறார் என்று. சரி கொடுத்தார் என்று இந்த கண் கொடுத்து தெய்வமாக விளங்குகின்ற ஆண்டவனுக்கு அவனுடைய திருநாமத்தின் மேலாக நமக்கு கண் கொடுத்த சரி நாதர். ஆமா அதனால் அவனுக்கு கண் கொடுத்து கைலாசநாதர் என்றும் அந்த ஆண்டவனுக்கு துணையாக அமர்ந்திருக்கிறாளே அம்பிகை. சரி இந்த உலகத்தை ஆனந்தமாக அழகாக ஆள வந்த அம்பிகை. அல்லவா? என் ஆனந்த வள்ளி அம்பிகை கைலாசநாதனுடைய காலயமானது. சரி அந்த ஆண்டவனுடைய அருளாலே அந்த கைலாசநாத அருளாலோ
கொடிமரம் கட்டணுமே கொடிமரம் நாட்டணுமே எந்த கொடி மந்திரியும் மந்திரியிடம் மதியே கொடிமரம் இல்லாமல் சிறப்பா தெரியலையே கொடிமரம் வேண்டும் ஏற்பாடு செய்யும் என்று மந்திரிகள் சொன்ன போது கண்டாலே மந்திரியும் ஐயாவே அரங்கமன்னா கொடிமரம் வெட்டணும்னா ஏழு உருள வண்டி தயார் செய்து வேணும் ஐயா என்று சொல்லும் வேளையிலே ஐயா ராஜா ஏழு வண்டி உருள வண்டி அழகாக வண்டி கட்டி அந்த வண்டி கட்டி வண்டிக்கு அழகாக கால மாடுகளை இங்க உள்ள எருமக்கடாலாம் போட்டு இந்த வண்டி ஓடாது அதனால் என்ன செய்யலாம் என் ஐயா எஜமானே எனக்கு என்ன பண்ணுகிறான் என்று இதுக்கு தகுந்தவாறு என்ன வேணும் தெரியுமா என்ன வேண்டும் கும்பகோணத்தில் போய் அழகாக எருமக்கிடாரி தான் கொண்டு வர வேண்டும் வர வேணும் என்று மனமதிலே எண்ணுகிறார் அல்லவா அந்த கிடாரி அழகாக எருமக்கிடாரி வேண்டும் என்று சொன்ன போது ஆமா சொல்லுகிற வேலையில் ஐயா என்ன என்ன வேணும்னாலும் வாங்கிக்காங்க சரி எவ்வளவு பணம் வராலும் தாங்க எவ்வளவு நாள் தானே கொடிமரம் ஐயனுக்கு வெட்டி கண்டிப்பா வெட்டியே ஆகணும் கொடிமரம் நாட்டி அழகா கோயில் திருவிழா நடத்தணும் நடத்த வேண்டும் என்று சொல்கிறார் மகாராஜன் சொன்ன போது அரண்மனை மந்திரி எங்க பொருள் வாங்கி கொண்டு போன வருவா எருமகிடாரிதானே என்று சொல்லி வருவா அப்போது அந்நேரம் என்ன செய்வார் அந்த கும்பகோணம் நன்னகரில் அந்த அழகாகவே கொத்தவார்களும் அழகாக ஆச்சாரியமாரும் அங்க பார்க்கவில்லை போது அங்க கும்பகோணத்தில் சரியாக எறும்புகளா ஆமா அமையவில்லை கிடைக்கல சரி அதை விட்டு வெளிகடந்து கடந்து தரணி பாயும் சரி தஞ்சாவூர் தஞ்சாவூர் அந்த தஞ்சாவூர் அழகான மாட்டு சந்தையிலே வந்து வந்தல்லவா அந்த அழகாக மாடுகளை பார்க்கின்ற போது பார்க்கின்ற வேலையில் அங்க என்னென்ன நிறக்கடாரிகள் தான் அங்க இருக்கிறது தெரியுமா என்னவோ அங்க அழகாக நெத்தி சுட்டி கிடாவும் வெடிவாள் கிடாவும் சரி வெங்கு கிடாவும் மரக்கிடாவும் சரி விழா மரக்கிடாவும் 4 கால் சிலம்பு கிடாவும் சரி நரக்கிடாவும் கருப்பி கிடாவும் வட்டல் கொம்பு கிடாவும் சரி பிள்ளப்போர் கிடாவும் ஆமா மாட கொம்பு கிடாவும் ஒற்றமாரா கிடாவும் சரி காராப்பூர் கிடாவும் கிளி கொம்பு கிடாவும் காராப்பூர் கிடாவும் சரி ஆகிய 14 அப்பா வகையாக இருக்கு. இத்தனை வகை இருக்கதான் செய்யுது அப்பிள் விட்ட ஆமா அப்பிள் விட்ட எருமகிடா ஏழு உள்ள வண்டியா ஓடுவதற்கு 14 எருமகிடாவும் சந்தைகளை வாங்கிக் கொண்டு பிடிப்பாரா கொடி வர வேண்டும் கொடி வர வேண்டும் கொத்தன் வாழ
மன்னவன் மன்னாதி மன்னவன் சிவன் மகராய மகராஜா அரமனை விட்டு வரும் நேரம் ஆளாத சகுனமெல்லாம் வருகுதையா சகலம் வந்ததையா வீடு விட்டு வார போது விட்டம் தட்டிடுமா தட்டிடுமா நடை விட்டு வார போது நடைப்படி தட்டிடுமா தட்டிடுமா கோட்டை விட்டு வார போது ஆமா சிவில் மகராயாவுக்கு மகராஜாவுக்கு கொடி மரம் வெட்ட வேண்டும் வேணும் என்று கோவிலுக்கு ஆமா வெட்ட போற நேரத்துல சகலமா வருத அப்படியே மகராயா வீட்டம்மா சொல்ல ஐயா வெள்ளையா ஏண்டா வேண்டாம் சாமி இங்க நடேன்னு நடப்படி தாண்டும்போது நடப்படி தட்டுது தட்டு சாமி சகலமா இருக்க வீடு விட்டு வர போது விட்டமானது தட்டுதையா ஐயா மகராயா ஆமா வேண்டா இந்த கொடிமரம் குடிமரமானது வெட்ட வேண்டாம் ஐயா என்று சொல்கிறாள் ஐயம்மா எம்மையம்மா என்ன சொல்ற நம்ம வீட்டுக்கா கொடிமரம் வீட்டுக்கா மறந்து விட்டு போறோம் நம்ம கோயிலுக்கு தானே வெட்ட போறோம் கோவிலுக்கு விட்டு போற மரத்துக்கெல்லாம் சகலம் பார்ப்பாங்களா சகலம் பார்க்க கூடாது என்று சொல்கிறார் என்று அழகாலமை மகராஜா வீடு விட்டு கிளம்பி கங்கை கொண்டான் வந்து 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 ஆச்சாரிமார்கள் கொத்தன்மார்களையும் சரி மரம் வெட்ட அனுப்பி அனுப்பி கொண்டு 7 வருடம் வண்டி உள்ள வண்டி கொடுத்து ஆமா கொடுத்து கொண்டு அந்த வண்டி போட்டு அழகா கொத்தன்மார்கள் வேண்டிய சாமான்கள்லாம் வாங்கி கொண்டு சரி அப்படி எங்க வராங்க கொடிமரம் வெட்டுவதற்கு எங்க வருகிறார்கள் அங்க அழகாகவே உருள வண்டி போட்டு போட்டு கொண்டு வீட்டுக்கு மேற்க நோக்கி கிளம்புகின்றார்கள் வண்டி கிளம்பும் போது கிளம்புகின்ற வேளையில் அங்கு வாழாத வான் குமரி உறுத்தி சரி சூழா நிறுப்படுத்து எடுத்துக்கொண்டு வண்டிக்கு குறுகால ஏத்தால வாடாய்யா வாழாத வான் குமரி கட்டி கொடுக்க சரி வான்குமரி ஒரு பெண்ணானவள் பெண்ணானவள் புருஷனோடு வாழாம ஆமா சூழா நெருப்படுத்து எடுத்துக்கொண்டு எங்க முன்னால வருகின்றால் அதையும் சகலமென்று அறியாமல் அறியாமல் மகராஜா குறுக்கு வழியாக செல்லால் சரி அதையும் நினைக்காமல் சகலம் என்று எண்ணிடாமல் வண்டி ராஜபதி ஊர் அழகாக வருகின்ற போது வருகின்ற வேளையில் கரும்பூர் அப்படி வளம் இருந்து இடம் பாயுது பாயுது அங்கெங்கு பாயுது குறுக்க சாடுது அதையும் சகலம் என்று எண்ணாமல் வருகிறார் அடுத்தால யார் வரா தெரியுமா யாரோ என்னை ஆதாரம் பார்த்து சரி வருகின்ற செட்டியார் ஆமா செட்டியாரு ஏத்தால வருகிறார் என்ன பானையோடு அப்படியே வருகிறார் ஆமா என்னையோடு வருகிறார் அதையும் சகலம் என்று அறியாமல் அறியாமலும் ஏன்னா நம்ம வீட்டுக்காக கொடிமரம் வெட்ட போறோம் நம்ம கோவிலுக்கு தானே கொடிமரம் வெட்ட போறோம் என்னை அழகாக மனதிலே எண்ணிக்கொண்டு எங்கேயோ வருகிறா தெரியுமா எங்கேயோ வண்டி அழகாக மேற்கு முகமாக கவிஞருக்குள்ள விட்டல்ல ஐயா
போயிருக்கு. ஆமா இருக்கின்றவா. இதுதான் கைலாயநாதருக்கும் ஆனந்தவல்லி அம்மாளுக்கு ஏற்ற கொடிமரம். இதுதான் கொடிமரம் என்று என்கிறார்கள். இந்த கொடிமரத்தை அழகாக பார்க்கும் நேரம் இரவாகிவிட்டது. சரி என்ன செய்யலாம்? அதனால ஆமா தங்கி ஆமா மறுநாள் காலையில் வளர்த்து வெட்டலாம் என்று வெட்டலாம் என்று எண்ணுகிறார்கள். அப்படி அழகாகவே அமர்ந்திருக்கும் நேரம் நேரத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற போது அன்று இரவு சரி அங்க சிவன் மகாராஜா மலருடைய கனவு கண்பளித்து பார்த்தார் அல்லவா? கண்பளித்து பார்க்கின்ற போது என்ன தெரிகிறதோ? மன்னனை கண்டு சொல்லுகிறார், மன்னா என்ன நான் பொல்லாத கனவு கண்டேன் மன்னா. அந்த பொல்லாத கனவு என்னவென்றால் என்ன கனவோ? கொடிமரம் வெட்ட போனாங்களே. சரி அந்த வெட்ட போன இடத்திலே அங்க அழகாகவே தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் கண்ணோடு போக கல். ஐயோ சகனமா இருக்குது. அதுவும் ஆமா செதற போக கண்டேன் ஐயா. பொங்கப்பால வச்சு பொங்கப்பால பால் பொங்க பானையால் ரெண்டாவது அப்படி பறந்தது. அப்படி ரெண்டாம் மவுந்து கீறியது. உடைய கண்டேன் ஐயா. அது மட்டுமல்லாமல் வேற என்ன? கோடாரி எடுத்து அழகாக கொடிமரத்தை வெட்டும் ஆச்சாரி. ஆசாரி காலில் வெட்ட கண்டு அந்த ஆச்சாரி கட்டிலை குதிங்கால பட்டு ரத்தம் வரவும் கனவு கண்டேன் ஐயா அப்படின்னு சொல்லும் போது போமா. சரி இதெல்லாம் சகனம் என்று என்னாது? ராத்திரில கனவு கண்டம் பகல கனவு கண்டம் சொல்லி மனுஷன் நிம்மதியா தூங்க விடும். கனவுலாம் படிக்காது. ஆமா என் மகராஜா அவர்கள் வீட்டிற்காகவா? சரி கோயிலுக்காக தான். நம்ம வீட்டுக்காக போயிருக்காங்க. நம்ம கோயிலுக்கு தானே கட்ட வந்திருக்கோம். கைலாசநாதருக்கும் ஆனந்தவல்லி அம்மாளுக்கு தானே கொடிவர் வெட்ட போயிருந்தாங்க. சரி அதனால ஒண்ணு நடக்கா. தூங்கு. ஆமா அப்படின்னு மன்னன் அதே நினைத்துக் கொண்டிருக்காரு. சிவன் மன்னன் மகராஜா சொல்லுகின்ற வேளையில் அந்த அழகாகவே குற்றாலத்தில் சரி அந்த அழகான கசத்தில் அழகாமையில் மறுநாள் காலையில் செய்யக்கூடிய திருவை செய்கிறார். வெத்தலை வைத்து தேங்காய் பழங்களாம் உடைத்து கொண்டு மாலை சாத்தி கொண்டு வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் வைத்து கொண்டு ஐயா என்ன தேங்காய் உடைங்க பார்த்து கண்ணை பார்த்து உடைங்க. சரி தேங்காவோட கண்ணை பார்த்து உடைங்க. கண்ணை பொத்தி அடிமையா? பொத்தி அடிச்சாலும் நல்லா உடையும் என்று சொன்ன உடனே சரி அந்த குற்றாலத்தில் அழகான கசத்தின் ஓரமாகவே ஓங்கி நின்ற மரம். ஒரே ஒப்பா இருக்கும் மரம். அந்த ஒரே மரமாக இருக்கின்ற கொடிமரமானது கொடிமரத்து முன்னாலே அழகுடைய வெட்டமார்கள் மாறிகள் எல்லாம் உடைப்பதற்கு தண்ணீரை தான் அழைத்து எனது நல்ல கையில் அருவா கொண்டு சகனமோ சரியில்லை என்ன மாயம்தானோ ஏதோ மாயம்தானோ இந்த அதுல ஒரு
மொத்தம் சொல்ல என்னென்ன என்னென்ன ஏன்னா இதெல்லாம் சகனம் என்று என்னதானே இது தேர விழுந்த தேங்காய் அதான் இப்படி உடஞ்சிட்டு இதெல்லாம் சகனம் என்று என்ன வேண்டாம் இத போய் ஒரு சகலமா எண்ணி சரி இதுக்காண்டி மதத்தை விட்டாம போவா அடுத்து என்ன செய்யணும் அதை பாருங்க அப்பா சரி சரி பொங்கப்பானை வைக்கணுங்களா ஆமா வைக்க வேண்டும் 3 கல் எடுங்க கல்ல கூட்டுங்க 3 கல்ல வைங்கய்யா 3 கல் எடுத்து ஆமா அங்க அழகாகவே மண்பானை கொண்டு ஆமா எடுத்துக்கொண்டு மண்பானையை வைத்த பச்சரிசி அழகாக கடலை பிணைஞ்சி ஆமா கலைஞ்சு கொண்டு மண்பானையை ஊற்றி ஆமா தீ மூட்டுகிறார்கள் தண்ணியும் அழகா பாலுமா கொதிக்கின்ற நேரத்துக்கு தீ அப்படியே மூட்டி மூட்டி ஐயா பார்த்து பார்த்துக்கிட்டு ஐயா பானை வேற பச்சை பானை ஆமா அடியில மத்திய பார்த்து குத்தும் சரி ஆமா பொசுகள் பானையை பற்றாம என்று பானையை அழகாகவே தீ மூட்டி அழகா பால் பொங்கக்கூடிய நேரம் 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 அந்த குற்றால அழகாக சரி கசங்காத்த அந்த அழகான இடமதிலே அந்த அழகான இடமதில் பொங்கப்பானை ஆமா பானையானது பால் பொங்கு நேரம் நேரத்தில் அந்த பால் நேரம் நேரம் அதிலே பாலதான் பொங்கும் போது பால் பொங்கும் என்ன சரி ஏ சந்திரகுப்தா ஐயா என்ன என்ன இதெல்லாம் சகலமா எண்ணப்படாது இதெல்லாம் வியாபாரிப்பாங்க ஆமா மழை நேரத்துல ஆமா சரியா வெந்திருக்காது சரியான வேக்காடு வேகாத பானை அதனாலதான் பானை ரெண்டா வெடிச்சிட்டு அதுக்காக வேண்டி சரி இதெல்லாம் சகனம் என்று என்ன வேண்டாம் ஐயா மரத்தை வெட்ட வேண்டாம் சொல்லலாமா என்று சொல்லுங்க நேரம் அந்த ஆட்சியார் இந்த காலங்கள் வீட்டில் வந்து சில நேரம் கதைகின்ற நேரம் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் நடக்கும். ஆமா இருக்கும் அல்லவா அந்த திசையை நம்ம ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். இல்லைன்னா ஒண்ணு சும்மா காக்கா கத்துது. ஆமா காக்கா கத்துன்னு சொல்லுவோம். ஆமா சும்மா சும்மா வந்து காக்கா கத்தக்கூடாது, காரியம் இல்லாம வராது. அப்படி காக்கா கத்துச்சுன்னா சரி அந்த காக்கா கரைகின்ற நேரம் நேரத்தில் அது வந்திருக்கின்ற போது அந்த காகத்திற்கு கண்ணின் மூளையில கொஞ்சம் சோறானதும் எள்ளு கலந்த சரி சாதமும் வைத்தாலும் போதும். வச்சுட்டா போது நமக்கு
என காக்க யாருடைய வாகனம்? யாரு? சனி பகவானுடைய வாகனம். ஆமா, அதனால அந்த காக்கா கரைந்தது இவர் அதை கூட இல்ல. சரி, சரியா கவனிக்கல. கவனிக்கவில்லை. ஆந்த இருந்து அலறுகிறது. அலற சத்தமானது ஓட்டதல்லவா? ஆந்த அலறாமா? அலறக்கூடாது. ஆந்த இருந்து அலறிக்கொண்டு சரி அந்த காட்சி கொத்தல் அழகாக கோடாரி கொண்டு ஓங்கி மரத்தில் வெட்டும் போது அவர் காலை வந்து குதிகால வந்து கோடாரி வந்து பட்ட உடனே வெட்ட அப்படியே பொங்கு. அண்ணே என்ன 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 கால கோடாரி பட்டுட்டு என் காலு போச்சு. ஆமா, அப்படியே என்னங்கிறாரு. என்ன சொன்ன? காலை பார்த்து வெட்டலாமா? காலை பார்த்து வெட்டி காலை பார்த்து வெட்டின்னு சொல்லி கேட்டியா? இப்பவும் காலை பார்த்து வெட்டிருக்கு. மரத்தை பார்த்து வெட்டணும். அப்படி சொல்லு. நீ காலை பார்த்து வெட்டிட்ட. அதாவது என்ன சொல்றோம்னா மரத்தை வெட்டும் போது ஒரு காலை பாதுகாப்பா வச்சு வெட்டு. ஆமா, காலும் மாத்திரம் கையும் மாத்திரம். ஆமா, காட்சி கொத்தம் அழகாக சொல்லுகின்ற நேரம் நேரம் அந்த காட்சி கொத்தம் காலை வெட்டம் அப்படியே பாயுது. சரி, அந்த துணிய தண்ணியில நினைச்சு நினைச்சு அதை கெட்டுதாரு. அந்த காலை கட்டிட்டு ஆமா, இது வேற எலும்போ இருக்குப்பா. சரி, அதனால இதை பத்தி கவலைப்படாது. நம்ம மரத்தை வெட்டுவோம். மரத்தை வெட்ட ஆமா, சுத்தி நின்று கோடாரி கொண்டு சரி மரத்தை வெட்டுகிறார்கள். அந்த மரத்தை வெட்ட வேண்டும் என்று அழகான குற்றாலம் மலையது இடி மின்னல் அங்கு அழகாக மழை பொழிந்தது. பொழிந்ததுலவா? அப்படி மழை பொழிந்த நேரம் மரத்தை வெட்டி இழுத்தாங்கல்ல. ஆமா, இழுக்கின்ற நேரத்திலே மரத்தை ஈரமான நேரத்தை மரத்தை பிடிக்க முடியுமா? முடியாதுல்லவா? இந்த மரமானது யாருக்குமே கனமாக இருக்கும். நல்ல வெயிட்டாவும் இருக்கும். தங்கி போட்டவுடன் கூட கொஞ்சம் கனமாகி. ஆமா, வெயிட்டா இருக்கும் அல்லவா? அடுத்தபடியாக மரம் என்ன ஆகுனா பிடிக்க வலிவிட்டே போகும். ஆமா, கீழே தான் அப்படியே சாஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வெட்டியும் மரமானது இவர்கள் எங்களுக்கு ஆமா இழுத்து கொண்டு ஐலேஷ கொண்டு போக நினைத்தல்லவோ இழுக்கும் போது மரத்தில் இருந்தவரா வந்திக்கா அவர் அங்க இழுக்காரே இழுக்கும் போது அது கதற்கப்புள் விடுமுறையா கொடிமரம் விழுந்த போது
நாதரே நாதரே ஐயா நமக்கு வேணும்னா கதையோடு வந்து ஐயா வரட்டும் என்று சொல்கிறார்கள் என்று கொத்தன்மார்கள் நினைத்து நினைத்துக் கொண்டு கொத்தன்மார்கள் தானே வாரா என் மரத்தை தானே விட்டு விட்டு ஆசாரி கொத்தன்மார் எப்படி ஆத்துல வெள்ளம் வரத்தான் போகுது வெள்ளம் வரப்போகுது வருகின்ற வேலையில் நம்ம கைலாசநாதருக்கு இந்த கொடிமரம் வேணும்னா கண்டிப்பாக வேணும் அல்லவா நம்ம கங்கமண்ணா பக்கம் கைலாசநாதர் பக்கத்துல வரும் வந்து இந்த கொத்தமார்கள் சரி ஆச்சாரிமார்கள் அப்படியே நல்லதென்று என்று அந்த மரத்தை விட்டுவிட்டு ஆட்டு அழகாக கரை ஓரமாக செல்வோம் என்று செல்வம் என்று அந்த கொத்தமார் ஒன்று கரை புரண்டு ஓடுவது போல் கரை புரண்டு ஓடும் போல் அந்த கொடி மரமானது அப்படியே காட்சி அடித்து அப்படியே தண்ணியில வரும் அந்த கொடி மரம் அப்படி தண்ணி வரும் வெள்ளம் வந்ததான் தெரியும் எந்தெந்த தடி எப்பேற்பட்ட தடியா தான் எழுதிட்டு வந்துடும் எப்பேற்பட்ட வீடா இருந்தாலும் சரி மரமா இருந்தாலும் சரி வந்துடும் அங்க தாக்கு முடியாது பஞ்சபூதங்களை நம்மளால எதிர்க்க முடியாது பார்க்கலையே இப்ப வயல் நாட்டுல தண்ணி எதிர்க்க முடியாது அல்லவா தீயை எதிர்க்க முடியாது காற்றை எதிர்க்க முடியாது முடியுமா இயற்கையிட்ட ஒண்ணுமே செய்ய முடியாது நம்மளால மண்ணுகிட்ட நம்ம ஏதாவது பண்ண முடியுமா பூமி பிளவாச்சு என்ன செய்ய
இந்த அழகாக சரி பிராந்தியமான நகரம். ஆமா சித்தன் பிராந்தியரி இல்லவா ஊருக்கு தெற்க ஆட்டுக்கு வடகரையும். சரி ஆட்டுக்கு சரி வடகரையும் வடகரையில் உள்ள பிராந்தியரி ஊருக்கு தென்புறமாக தென்புறமாகவும் கொண்டு வெள்ளத்தில் கொண்டு இறைச்சலோடு இறைச்சலா வருகிறதவா அந்த விலாசோபுரம் சரி பிராந்தியரி ஊரிலே அழகாக வசித்து வரக்கூடிய என்ன செய்வோம் என்று எதிர்பார்த்திருக்கிறது. ஆமா எங்கேயுமே மரம் வாங்குவது காசு வேற கையில் இல்லை, கடன் கொடுக்க யாரும் இல்லை, ஒருவரும் கிடையாதுல்லவா என்று நேரத்தில் ஐயா என்ன குற்றாலத்தில் அழகாக மழை பொழியுது. ஆமா அந்த குற்றால தண்ணீராக ஓடுகின்ற வேலையில் காட்டாற்று வெள்ளமான கரை புரண்டு இழுத்துக் கொண்டு வந்ததே கொடிமரம். கொடிமரமானது வந்தது எவற்றில் சத்தத்தோடு உலகம்
அவர் வந்தாலும் சுப்பையரும் அப்படியே நல்லதென்று சரி அந்த வந்தாலும் சுப்பையன் அன்று இரவு ஆமா இரவதிலே தூங்கி சரி அப்படி தூங்கி கொண்டு ஆ, மறுநாள் காலையிலே ருக்குமணி ஆட்சி கொல்லப்புறத்துல வந்து அப்படியே ஆட்டுக்கு தண்ணி கெடுக்கும்டா ஆமா வருகிறாரே ஆட்சி அம்மா எப்படி வரா எப்படி எப்படி வருகிறா? கண்டிரது கோருவாருக்கு கண்டிரது கோருவாருக்கு வந்தாலும் சுப்பையே ஐயரும் அவருடைய மனைவியே ஆட்சியரா குடம் எடுத்து எடுத்து செப்பு குடம் எடுத்து கொல்லப்புறம் வழியா வருவாரா தண்ணீர் ஓதகனும் என்று ஆட்சியம்மாறவும் ஐயர் கட்டியிருந்த மரமானது அப்படி குறுக்கால கிடக்கு ஆமா இருக்கின்றன அப்படி குறுக்கால கிடக்கும் எந்த மறந்து கிடக்கு ஆமா அது கயிறு வச்சு கட்டி இருக்க சரி பரவாயில்ல சரி நமக்கு ஏறி தண்ணி கோல போறது வசமா இருக்கும் ஆமா ரசமான மரம் தான் என்று ஆட்சியம்மா சரி என்ன பண்ணா ஏது ஏது பண்ணுறா மரத்து மேல ஏறுவார் மரத்து மேல ஆறேறி அதுக்குள்ள வந்தல்லவோ தண்ணீர் குடம் எடுத்து தண்ணீர் அது வரும்போது கழுத்துல போட்டிருந்த மூணு வளை சங்கிலி அப்படியே அங்கு குளத்துல விழுந்துட்டு ஐயோ சங்கை சங்கை விழுந்துட்ட அப்ப பாக்கல குளத்துக்கு தான் விழுந்திருக்கு ஆமா எடுக்காம இப்படி இருக்க கிடைச்சிடும் ஆமா அப்படின்னு குளத்துல தேடி தேடி பார்த்தா குளத்துல இல்ல இல்லையே என்ன சொல்ல ஏது சொல்லு ஏது சொல்ல என்று நினைத்து ஆமா அந்த வண்டார சுப்பையுடைய மலையாளம் மலையாளவள் தண்ணீர் குடத்தோடு சரி குடத்தோடு வர அப்படி குடத்தோடு வாரானே பொன்முடியா தண்ணீர் குடத்துக்கு புத்தளையில் ஊற்றுவார் தண்ணீர் ஊற்றும் போது ஆவல நகைதான் கைகளுக்கு அகப்பட கையில கிடைக்கலையே கையில கிடையாமல்
சொல்லிக் கொண்டு அந்த கைலாசநாதனுக்கு அழகாக கொடிமரத்தை சரி அழகாக கொடிமரமாக பழுது பார்த்து பழுது பார்த்து கொண்டு அந்த சிவன் மகராஜ கைலாசநாதனுக்கு அழகாக 10 நாள் திருவிழா. ஏப்பா 10 நாள் திருவிழா எப்படி இருக்கும்? என்ன கூட்டம் இருக்கு தெரியுமா? அந்த கொடிமரத்தை அழகாக கொடியேற்றி ஏற்றி கொண்டு 10 நாள்கள் திருவிழாவா நடத்தி கொண்டு சீரும் சிறப்புமாக இருக்கின்ற போது இருக்கின்ற வேலையில் என்னாகிறது ஐயா இந்த மண்டாளசுப்பு ஐயர் மரத்தை விட்டாச்சு இனி நமக்கு ஒரு பழுது கிடையாது என்று அப்படின்னு அரண்மனையில சரி அந்த ஐயா மண்டாளசுப்பு ஐயரும் ருக்குமணி ஆட்சி அம்மாளும் பெண்ணானவளும் அவன் அரண்மனை ஐயரோட அரண்மனையும் என்ன அதிசயமோ என்ன மாயங்கள் நானே வருகுதையா ஐயனோட அரமனையில் நின்று இந்த பசுவெல்லாம் பசுவிலே பால் கறக்கும் போகும் நேரம் பால் கறக்கும் நேரம் பாலது வரவும் நிறுத்தம் வருகுதையா அந்த அருளால் என்னாக தெரியுமா? அந்த ஆண்டவன் அருளாலே சரி ரத்தமா பால் வந்து ரத்தமா வருது. பால் வராமல் ரத்தமா வருகிறது. பால் கலந்து பார்க்க ரத்தமாக வருவதைக் கண்டு இன்னும் மாயம் தானோ? ஏது மாயம் தானோ? வஞ்சனையோ சரி அல்லது செய்வனையா இல்ல சூனியமா? எங்க ஐயராளவர்களாக இருக்கு நேரம் நேரத்தில் ஐயரம்மா என்ன என்னம்மா நாங்க வயக்காட்டுக்கு போயிட்டு வரோம். சரி வருவோம் சொல்றா. சோறு வங்கி கறி வச்சு ரெடியாகி ஆமா நல்ல பருப்பு சாம்பார் நல்லா வச்சுங்க. நல்லா அப்படித்தான் பொரிச்சு வேணுமா? நெய் நல்ல தூக்கலாம் விடு. நல்லா அவியல நெய் அவியல். சக்கரை பொங்கல் எப்படி இருக்கணும்? நல்லா தித்திக்கணும். நாக்குல பட்ட உடனே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கணும். கையில ஒட்டப்படாது. அந்த மாதிரி இருக்கணும். சுவையா அப்படி இருக்கணும். ஆமா அது சுவையா வைக்குமா? அப்படி பாயசம் வச்சாங்க. பால் பாயசம் வை. சரி ஒரு அவியல் வை. ஆமா அப்புறம் மனுஷம்மா முடிச்சு வை. தயிரெல்லாம் வாங்கினீமா? வண்டாளம் போயிரும் அழகாகவே சொல்லுகின்ற நேரத்தில் ஆட்சி அழகாக அளவனை தன்னதிலே ஆக்கி சோறு வங்கி கொண்டு அந்த ஐயர் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்து இது வேளையில் அங்க அப்படியே அழகாக எதிர்பார்த்து இருக்கின்ற போது அம்மா என்ன செய்யறா? என்ன பண்ணுகிறார்? ஐயருக்கு பிடிக்கும் முருங்கைக்காய் கூட்டி வைத்து சபாஸ். ஆமா முருங்கைக்காய் கூட்டு பருப்பு போட்டு முருங்கைக்காய் கூட்டி வச்சு அழகா வைக்கிறார். அப்படி ஐயருக்கு அழகான சோறு கறி சாதம் பொங்கி கொண்டு ருக்குமணி ஆட்சி சரி அப்படியே வருகின்ற நேரத்தில் ஐயர் வீட்டுக்கு வந்தா ஆமா அப்படி செம்பல ஜலம் கொடுத்து தண்ணி கொடுத்து சாமி கையாள தலையை வளர்ப்பிட்டு வாங்க பாதங்களை சுத்தம் செய்யும் அப்படின்னு சரி ஐயரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு அரண்மனையை உட்கார வைத்து வைத்துக் கொண்டு அப்படியே ஆட்சி அம்மா அப்படியே ஐயருக்கு அப்படியே சாதங்களை பரிமாறி சொல்லி சுவார் எடுக்கிறாங்களா? எடுக்கின்ற வேலையில் அங்க என்ன சோதா வருது? என்ன வருது? ஆண்டவர் அருளாக சோறு கறி எடுக்கும் மண்டை ஓடு. மண்டை ஓடு. கை எலும்பு
அதிசயமா இருக்கு. ஆஹா. வருவதற்கண்டா கண்டார் கண்டார் என்ன மாயமோ தெரியலையே வேலையே, யாரும் முடியலையே வேலையே. அந்த வேதியர்கள் ஏருள் அச்சமும் கொண்டார்கள் ஆறுகள், மனம் அது நொந்தால் ஆறுகள். மாய ஒன்று தெரியலையே வேலையே, மாய ஒன்றும் தெரியலையே. மயக்கின வேதியர்கள் மாய ஒன்று தெரியலையே, மாய ஒன்று தெரியலையே. வேலையார் வேலையே போ. மன்னரும் தேவியும் காப்பாடு வருவாரும் முதல் எலும்பு புறந்தால் எலும்பு வந்து மண்டவோடு ஆகி வந்திருக்கேன் வந்திருக்கு. இது என்ன மாயம் ஏது மாயமோ தெரியவில்லையே. பார்த்து ஐயன் பார்க்க என்னம்மா என்ன மாதிரி சோழ வைக்கிச்சுன்னா மண்டை ஓடு வருது, கையெலும்பு வருது, முட்டெலும்பு வருது. ஐயா அதானே எனக்கு தெரியல என்ன மாயமோ எனக்கு புரியலையே. நமக்கு சரி. பச்சரிசி ஜாதம் ஆமா அழகான மோரு தயிர் ஆமா. முருங்கக்காய் பொரியல் முருங்கைக்காய் கூட்டு முருங்கைக்காய் பொரியல் உங்களுக்கு அதான சாமி வைத்தேன். பருப்பு கூட்டு வச்சு சாப்பிடக்கூடிய ஆளாச்சு சரி, அதனால நம்முடைய இடத்தில் ஆமா நம்முடைய வீட்டில் வீட்டிலே இப்படி முட்டங்கால் எலும்பு வந்து விடுவது என்ன என்ன காரணமோ என்ன புரியவில்லை. வாயும் தெரியலையே ஏதோ வாயும் முடியலையே வந்தாலும் சுப்புதையே குட்டி வெளியே அந்த அருமையிலாத ருக்குமணி ஆட்சியும் ஆமா சித்தாரமையனும் சரி. சித்தா லட்சுமி ஐயா அம்மா பெண்குடியா பெண்ணானவளும் தோசைக்கல் எடுத்து தோசை ஏறி சோதனை அப்படி போயிட்டு சரி. தோசையாவது சுட்டு சாப்பிடுவேன். சாமிக்கு ரெண்டு தோசையா சுட்டு கொடுப்போம் ஆமா. தோசைகளை அடுப்புல வச்சு தோசைக்கல் அடுப்புல வைத்து தீ மூட்டி அந்த தீய மூட்டி ஆமா முத நாத்து அரைச்சி வச்ச மாவு எடுத்து ஆமா எடுத்துக்கொண்டு தோசைக்கல்ல விட்டு அப்படியே மாவு அப்படியே தோசை விட்டு ஆமா அப்படியே தடவை சுத்து. அது தடவி தோசை அப்படி சுடும்போது என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகுதோ அந்த தோசைக்கல் சுட சுட ஆமா சுடுகின்ற வேலையிலே அந்த தோசை கல்லுல என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகுது. அப்படி தோசை கல்லெல்லாம் சரி. மேல வந்து கொழுந்து விட்டு தீ எரியும். ஐயோ தீயா பிடிக்க. தோசை கல்லுக்கு மேல தீ பிடிக்கி இது என்ன மாயமோ தெரியலையே. இந்த கல்லுக்கு ஓட்டம் வந்துச்சா இல்ல இல்ல அதெல்லாம் ஓட்டல. புதுக்கல் ஆச்சா இந்த கல்லு புது கல் இல்ல. திருநெல்வேலியில போய் மெனக்கட்டெல்லாம் வேண்டியிருக்கு ஆமா திருநெல்வேலி மார்க்கெட்ல போய் வாங்கினது. ஆமா எந்த ஐயருடைய ஆட்சி கண்டு சரி. இது என்ன மாயமோ பரவாயில்ல ஆமா தெரியலையே. தெரியலன்னு நினைக்கின்ற போது ஆமா நினைக்கின்ற வேலையிலே அங்க சாமத்தில் தொட்டில போட்டிருக்கும் புள்ள பிள்ளையானது அந்த தொட்டில போட்டிருக்கும் புள்ள அரவணை வீட்டுல இருக்குன்னா புள்ள சரி. அந்த தொட்டில் அப்படியே ரோலாட்டி போட்டுட்டு ஆமா ஆட்சியம்மா வந்துட்டாங்கன்னா வந்துட்டா. அவன் கொஞ்சம் தனிதான் வரணும் சரி. தொட்டிலுக்கு மேல தீ பிடிக்கும். ஐயோ ஆனா பிள்ளைக்கு ஒரு சேதம் கிடையாது. மாயமா இருக்கு. என்ன மாயம் ஏது மாயம் என்று ஆமா தெரியாமல் ஐயரும் ஆட்சியரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து என்ன எண்ணுகிறார்கள். நம்ம ஊருக்கு எதுவும் யாரும் யாவல் பிணிகள் எதுவும் செய்திட்டாங்களா யாரும் சூனி வச்சுட்டாங்க போல தெரியுது. என்று அழகாக வந்தாலும் போயிடும். சரி. ருக்குமணி ஆட்சியானவளும் சீதாராமையனும் சீதாலட்சுமி அம்பாளும் ஆமா அம்பிகையானவளும் என்ன செய்வோம் என்று என்ன செய்வோம் ஏதோ செய்வோம் என்ன செய்வோம் ஏதோ செய்வோம் எப்படி பிழைக்க போறோம். நம்ம ஊர்ல இப்படி ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்க ஆமா நடந்து கொண்டே இருக்குது ஐயா. ஒருவேளை சரி. இது மாந்திரத்தால் விளைகிறாமோ இருந்தாலும் இருக்கலாமோ என்று எண்ணுகிறார். என் அதை பார்த்தா தெரியுங்களா என்று எண்ணிக்கொண்டு வந்த அழகு பயிலே வருகிறார். மாந்திரம்னா அப்படி இருக்கணும் சொன்னா சொன்னபடி ஆமா இருக்கணும் செய்து கொடுக்கக்கூடிய ஆளா இருக்கணும். ஆமா யாரை பார்க்கலாம். யாரை பார்த்தா இது நடத்துவார். சரி. நம்ம இன்னதெல்லாம் போக்குவார் என்று எண்ணி நமது எண்ணிக்கொண்டு வந்தால சுப்போ ஐயருமா அழகு பெண்ணுடைய பெண்ணியாட்சியரும் ஐயருமா சீதாலட்சுமி பெண்ணுடைய மன்னவாதி எங்க இருக்கா எங்க பார்க்கும் நேரமதி மந்திர சாலங்களும்
எங்க இருக்கிறான் ஐயன் நாட்டிலையும் நாடு தாமத பரணி அமர்ந்திருக்கு நகரமா ஆறுமுகம் மங்களம்மா ஆறுமுகம் மங்களம்மா மங்களமாதி அழமழகி அந்த ஆறுமுகம் மங்களத்தில் பிள்ளை வாழும் முகத்தில் பிறந்து வளர்ந்தவரா இறை உண்டு பிடிக்குகின்ற மாந்திர ஜாலம் உண்டு இந்திர ஜாலம் உண்டு ஏகத்தை ரொம்ப உண்டு அம்மியிடம் அருந்தவை ஆகாயம் பறந்திடும் செலவு தட்டி பறக்க அந்த சந்தனம் பிள்ளையார் அழகாகவே மை போட்டு பார்ப்பதுல ரொம்ப சரி கெட்டிக்காரர் ஜெகஜால ஜாதி அதுவும் சரி பெரிய ஆள். ஆமா மாந்திரத்தில் பெரியவர் அப்படியும் உலகில் அவருடைய பேரை கேள்விப்பட்டு ஆமா பட்டுக்கொண்டு அவருடைய பேரை கேட்டு கேட்டுக்கொண்டு வந்தால் அழகாக மனைவியால் ருக்குமணியும் ஆமா இருவர்களும் சீதாராமையனும் சரி சீதாலட்சுமி அம்மாளும் சேர்ந்து சேர்ந்து கொண்டு வருகிறார்கள் அந்த ஆறுமுக மங்களத்திலே வந்து ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் இந்த ஐயா சங்கரமுள்ள மாந்திரவாதி வீடு எங்கேயா இருக்கு எங்க இருக்கும் என்று கேட்கிறார்கள் அப்படின்னு கேட்ட நேரம் ஆமா நேரத்தில் ஐயா அந்த மாதிரி அந்த பெரிய வீடு தெரியுதா? ஆமா தெரியுது தெரியுது வசந்த வீடு அந்த வீடாவும் மாடிக்கு மேல மாடி அம்மாடி அம்மாடி போட்டிருக்காரு தெம்மாடி பெரிய மாடி போட்டு இருக்கீங்களா? ஆமா இருக்கு அது ஐயா சங்கரம் பிள்ளை வீடு. ஓஹோ அவர் வீடு தானே அம்மா 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 சரி 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 அவர் வீடுக்கு போலிய ஆமா ஐயா என்ன காரியம் இல்லையா ஒரு காரியமா போலையா சரி ஏதோ சில ஆட்கள் இருந்து சில விஷயங்கள் சொல்லக்கூடாது. ஆமா சொல்லாம தான் போவாங்க சொல்லிட்டு போயிட்டோம்னா ஆமா ஊரெல்லாம் எல்லாரும் கொட்டடிச்சிடும். தம்பட்டு அடிச்சிருவாங்க 1 2 மாதம் 3 6 ஆமா தந்தி பேப்பரோட ஸ்பீடா இருக்கும் ஆமா இமெயிலை விட அதிக ஸ்பீடா இருக்கும். ஆமா பேஸ்புக்கோட அம்மா சரி அப்போது வெண்டாலும் சுப்பையனும் அழகான முழுக்குமணி ஆட்சியும் ஆமா பின்னாலும் கண்டு சீதாராமையரும் அந்த சீதாலட்சுமி அம்பிகையான பெண்குடியாலும் பெண்ணானவளும் அந்த ஐயர் அழகாக வந்து மந்திரவாதி ஐயா மந்திரவாதி ஐயா ஏய் அப்படின்னு கதவை தட்ட யார் பாரு ஏய் யாரு ஐயா நாங்கதான் நீ யாரோ திருநெல்வேலி ஜில்லா சரி பிராஞ்சேரி ஊரு சரி ஆமா அந்த பிராஞ்சேரி ஊர்ல வளர்ந்து வருகின்ற பிராமணர்கள் தாங்கதான் ஐயமார் ஐயமார் ஆமா ஐயமார்கள் ஐயா ஐயா சாமியாவா சாமியாவா வாங்க ஒரு நாள் வர முடியல என்ன சரி வாங்க சாமி உட்காருங்க உட்காருங்க தண்ணி சாப்பிடுங்களா ஐயா ஓ மந்திரவாதி என்ன என்ன எங்க பிரச்சனையை நீதான் தீர்க்கணும். சரி தீர்க்கணும். இங்க பாருங்க சரி நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஆமா நான் மத்தன மாதிரி உங்களை கேட்டுட்டு நானே சொல்ல வேண்டாம். ஆமா நான் சோழி எடுத்து போட்டு பார்ப்பேன். சரி பார்த்து ஒண்ணுங்கிறத ஒண்ணுன்னு சொல்லுவேன். உள்ளத உள்ளபடி சொல்லுவையா நீங்க நடந்ததுன்னா ஆமானுங்க, நடக்கலாம் இல்லன்னு நடந்ததுன்னா இல்லன்னு சொல்லிடுங்க. அது போதும். சரியா தெரியா? ஆமா மந்திரவாதி சரி நல்ல குறி பார்த்து சொல்லு. ஆமா பார்த்து சொல்லியா. 2 வந்தாலும் போயிரும் சரி அழகாக குமரி அம்மானும் அம்பிகையானவரும் சீதாரமையனும் சீதாலட்சுமி பெண்ணாலும் பெண்கொடியானவரும் அந்த அழகாக இருக்கிற சந்தன பிள்ளை சரி மந்திரவாதியோட அரமனையில அப்படியே உட்கார்ந்து அந்த சுவாமி பூஜை ரூம்ல வச்சு பூஜை ரூம் அப்படியே சுவாமி எடுத்து ஆமா
இஷ்ட தெய்வத்தை விளைக்க நினைத்து கொண்டு ஏன்னா மாந்தவாதி கதை கட்டணும்னா ஆமா அப்படியே கட்டி சரி சோறு எடுத்து அப்படியே உருட்டுதான். ஆமா உருட்டு வேளையில் ஆமா அந்த சோறு எடுத்து அழகாக உருட்டு கொண்ட நேரம் 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 ஐயா சரி வேதியது என்ன என்ன உங்க ஊர்ல ஆமா அட்டகாயம் பண்ணுவது யார் யாரோ செய்வதையோ ஏவலோ பிள்ளி சூனியமோ அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது 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 அப்ப வேற யாரோ யாரு தெரியுமா? யார் யாரு இது யாரு யாருன்னு நமக்கு தெரியுமா? யார் யாருன்னு சொல்லுங்க ஐயா. மேனாடு பதிலே அழகாக குளிரூட்டும் குற்றாலமலை. சரி குற்றாலமலையிலே குளிரூட்டும் ஆமா குற்றாலமலை மலை மலை அந்த குற்றாலமலை கசத்துக்கு ஓரமாக சரி ஓரமாகவே அழகாக ஈசான பார்வையில ஆமா பார்வையில அப்படி அழகான ஈசான பார்வையில நின்றதோடு அழகான கொடிமரம் கொடி மரமானது நின்றது. அந்த கொடிமரத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா? 21 பந்து தேவாலயங்கள் அந்த கொடிமரத்தில் இருக்கின்ற தேவாலயங்கள் யாரெல்லாம்? தேவாலயம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் யாரையா? ஐயா என்ன என்ன கேளுமையா கேளுமையா அந்த கொடிமரம் அந்த சாய்ந்து கொண்டு உங்க அரமனைக்கு பக்கத்துல சித்தார்த்த நகையில வந்துதா? ஆமா வந்துடுமா ஐயா. என்ன அரமனையில் சரி அந்த கொடிமரத்தை எடுத்து வடகையில் போட்டு மரத்தோடு மரமா கட்டினீங்களா? ஆமா கட்டினோம் ஐயா. கரையோரமா கட்டினோம். உண்டா இல்லையா? உண்டுமா உண்டு சாமி. கரையில கட்டி மறுநாள் ஆட்சி
எடுத்ததுனால சரி எடுத்ததாலே இங்க வந்திருக்கிறார். ஆமா தேவாலயம் அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு ஆட சுப்பைய அழகுக்கும் அழகிய அம்பிருக்கும் ஆடுவோம். அந்த தேவாலயம் என்ன செய்யலாம்? எது செய்யாம பிடிச்சிருமா? அது எப்படியா பிடிக்க முடியும் ஐயா நாங்களும் சைவம். ஆமா அது அசைவமான பேர்த்தேவாதைகள். ஆமா அசைவமா சாப்பிடுற அந்த தேவாலயம் தேவாதையை நாங்க இருந்து அதை பாதுகாத்து சாமி பண்ண முடியுமா? முடியாது முடியாது ஐயா சக்கரம்பிள்ளை என்ன அதை மாந்திரத்தை செப்பு கொடுத்து அடைச்சு வச்சிருக்கியா? ஆமா உனக்கு எவ்வளவு பணம் கட்டாந்தாலும் நான் தருகிறேன் என்று சொல்கிறான் இந்த அழகான செப்புக்குள் அந்த அழகாக இருக்கின்ற ஆமா வண்டான செப்பு ஐயரு சரி அந்த ருக்குமணியாட்சி எல்லாம் சொல்லிக் கொண்டு சொல்லிக் கொண்டு அவர் அப்படியே நல்லதென்று ஆற்றிருந்து சம்மதித்து சந்தேகம் பிள்ளையும் பிடித்து அடைத்திடவே சந்தேகம் பிள்ளை எங்கும் எங்கும் நடந்திடலாம் எந்த மனதில் எண்ணினார் அது சாதாரண தேவதையா சாதாரண தேவதையா எண்ணினார் சங்கரம் பிள்ளை 21 பந்திக்கார் 21 பந்திக்கார் ஏற்றொரு தேவாலை 21 பந்திகார் ஏற்றொரு தேவாலை மன்னரும் அருளாலும் அந்த அந்த அழகு போய் அழகாக போய் வீட்டிற்கு வெங்கடாஜபதி தவிர எங்க வெங்கடாஜபதி சாமியை தவிர மத்த சாமி அந்த கும்பல பண்ண பேத்தாலும் எப்படியா பிடிச்சிருவியா? ஆமா பிடிச்சு அழைச்சிருமையா உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தாடு நின்று ஆமா சொல்லுகின்ற போது மாந்திரம் படித்ததும் வந்தால சுப்பு ஐயனே சரி நீ மாந்திரம் படித்தது உண்மைதான் உண்மைதான் பிடிச்சு காட்டு பார்ப்போம். காட்டு பார்ப்போம் என்று சபதம் விட்டாங்களா என்று சபதம் விடும் போது ஆமா. சங்கரம் பிள்ளை மந்திரவாதி நாலு பக்கம் புரட்ட போட்டு கோட்டை போட்டார் 4 திசைய கட்டுவாட ஐயனோட மலையில் சங்கரம் பிள்ளை என்ன பண்ண ஆமா மாந்திரத்தை படிக்க வந்தா ஆமா நீ படித்தது உண்மையா இல்லைன்னு சொன்னா சொன்னாரு பிடிச்சு போன பார்ப்போம். பாப்போம் என்று சபதம் விட்டாங்களா அது வந்தாலும் சுப்பும் ஐயன் கண்டு ருக்குமணி ஆட்சி இடத்தில் அழகாக விழுந்தது எல்லாம் விவரமாக சொன்னார்களா? சொன்னாரே அந்த தெய்வத்தை பிடிக்க வேண்டும் என்று அந்த அழகான சங்கரம் பிள்ளை வந்து குடம் எடுத்து வந்தாலும் சுப்பு ஐயனும் அவங்க வீட்டில் அட்டகாசம் பண்ணுகின்ற 21 தேவாலயம் ஆமா தேவாலயங்களை பிடித்து அடக்கும் போது 19 தேவாலயம் செப்பு குளத்தில் அடைபட்டுச்சு. அறப்பட்டு விட்டது 2 தேவாலயம் விடுமா? யாரா அது சாதாரண விட்டவளா? எப்பேற்பட்ட ஏகம் மணி விளக்கு பிறந்த பிள்ளை ஆயாண்டு சுடலை ஐயா வண்டி அடி சுடல மாடு அழகு செப்பாணி மாடு சுவாமி அந்தரம்மா வடிவம் உண்டு வடிவம் உண்டு
இந்த பிராங்கியல் கிராமத்தில் வந்து ஐயா 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 ஏ மங்களவாதி என்ன என்ன பணம் இங்க வந்து ஐடியா சரி உன் பொண்டாட்டி செத்துக்கிறான் மாட்டு மடிஞ்சிட்ட ஐயா என்று சொல்றது நேரம் அது பதவி போட்டு விட்டு இருபத்தோடு இல்லைன்னா விடமாட்டார் அவனை சும்மா விட மாட்டாரு அப்பதான் பார்த்தாங்க குடும்பம் தலைக்கணும் ஆமா தலைக்க வேண்டும் குடும்பம் தலைக்கு கோடி கோடி வாழணும் வாழ வேண்டும் அல்லவா ஆனாலும் சரி நாம ஆஹா. சைவத்தை தவிர ஆமா அசைவத்தை சாப்பிட மாட்டோம் ஆனா மாயாண்டி அசைவம்லாம் சாப்பிடுறது இவன் ஆயாண்டி அசைவம் சாப்பிடுறாரு சாப்பிடுவாரு என்று அப்பேற்பட்ட ஆயாண்டிக்கு அசைவத்தை கொடுக்க முடியும்னு முடியாது அதுக்கு நம்மளால கொடுக்க முடியுமா முடியாது முடியாது என்று அழகாக மண்டால சுப்புவைய ஆமா ஐயரானவர்கள் யாரை யாரு அழைக்கிறார் யார் யாரை அழைக்கிறார் ஐயா இந்த அழகாக இருக்கும் வெங்கடாஜலபுரம் நகரத்தில் நன்னகரில யார் யார் இருக்கிறார் ஆண்டவன் அருளாளர் 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 அருள்பெற்ற தேவாலய தேவாலயம் 21 பந்திக்கா சரி ஓ பலவை செய்யாதவரும் பறவை செய்யாதவரும் முத்துக்கள் வளவாகிய ஆமா பாலா சுடலை முத்து யாதவரும் யாதவரும் வன்னி மகனாகிய சுடலை முத்து யாதவரும் சரி கிருஷ்ணாபுரத்தை சார்ந்த ஆமா சார்ந்த புதியவ யாதவரும் யாதவரும் பின்னர் சுடலை முத்து யாதவரும் கல்ப யாதவரும் யாதவரும் வளவு முன்னோர்களும் சரி பேட்டிக்கன் யாதவரின் வளவு முன்னோர்களும் முன்னோர்களும் ஆகியவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஆமா சேர்ந்து கொண்டு ஐயனோட அருளாரே ஐயா யாதவரே நாங்கத்தாரோ நீங்க கொடையை நடத்திடுமோ இடுங்கோ இந்த 21 வந்திக்கா தேவாலயக்கு நிலையம் போட்டு வளர்ந்தவேறு என்று சொல்ல யாதவர் ஒன்று கூடி ஏழு வளவு விட்டுக்காரர் சித்தாத்தான் கலைக்கிறம் போனத்தில் ஈசான பார்வையில் நிலையமாக ஓடுவாரா சுப்பு ஐயர் அந்த 21 வந்திக்கு தேவாலயக்கு அழகா நிலையம் போடவும் ஆமா போடவும் அந்த நிலையம் போடும் நேரம் நேரத்தில் ஐயனுடைய அருளாலே அப்பா என்ன என்ன எனக்கு இப்பதான் பரம திருப்தியா ஆமா சந்தோஷமா இருக்குய்யா எனக்கு மையானம் போகணும் ஐயா அதெல்லாம் சரிப்படாது நாங்க வேதாந்த வேதபலம் எங்களுக்கு மையானம் போகும் சுடுகாடு போல எழுத முடியாது 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 நாங்க செய்வோம் பக்கத்துல ஆமா இருக்கல்லவா வைத்து நமக்கு திரள பூசை தருவோம் ஆமா அதை ஏத்துக்கிறோம் விண்ணோடு முறைசோடு
மேலதான முழங்க தெய்வ கரியாலை வரவழைத்து வரவழைத்துக் கொண்டு மகளும் வாழும் மணிமகளை தட்டி தட்டி கைவெட்டி அழகான நித்தங்கள் உனக்கு தருவா. ஆமா அதை வாங்கிக்க ஐயா. அந்த மரியாதைலாம் போகக்கூடாது. போக வேண்டாம் ஐயா. இந்த ஆயாண்டு சுடலையுடைய முன்னாலே ஐயன் கேட்டு கேட்டு இந்த யுத்தாட்டம் கரை ஓரத்தில் வெங்கடாஜபுரம் நந்தகத்தில் நகரிலே ஏன் நிலையம் போட்டு வணங்குவார பள்ளியடி சுடலைகிட்ட ஓட்டு பூஜை கொடுப்பார ஓட்டு பூஜை கொடுக்கும் போது ஆயாண்டு சுடல அருளாரே மங்களம்மா வாழ வைப்பார் ஆண்டவருடைய அருளாக 21 வந்து தேவாலயக்கும் ஐயமாருடைய கைநாள் யாதவர் கூட மக்கள் எல்லாம் சேர்ந்து முன்னோடியாக சரி அவர்களுக்கு பூஜை முடிஞ்ச உடனே சக்கர பொங்கல் சுண்டல் அழகாக பஞ்சாமிர்தம் ஆமா கனிவுகையெல்லாம் ஐயர் விட்டு போயிடும். போய்விடுவா. அந்த சாமிக்கு படைக்கின்ற படையல் படையல் சாதமானது. ஆட்டுக்கறி சரி சோறு ஆமா முட்டை முருங்கக்காய் ஆமா இதெல்லாம் யாதவ மக்கள் அவங்களுக்கு ஐயர் கொடுத்துட்டு ஆமா இந்த கோயில் அழகா பூஜை வைத்து வருகின்ற நேரம் நேரத்தில் கொஞ்ச காலமா ஐயருடைய சரி ஆதிக்கம் எல்லாம் ஆமா இருந்தது. இங்க இல்லாமல் இல்லாம அவளோட புலப்ப தேடி ஒவ்வொரு ஊரா போயிட்டாங்க. போய்விட்டார்கள். ஆண்டவன் வழங்க ஆள் இல்லை, ஆளே கிடையாது. அதனால இந்த மக்கள் யாதவ மக்கள் இவதான் நமக்கு பூஜை வச்சாங்க. ஆமா இவர்கள் தான் விட்டார்கள். இவங்களை விடப்படாது கூடாது என்று ஏன்னா ஆமா சிலவங்க சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? சரி அவங்க சுடாத பழத்தை எடுத்துட்டாங்க பச்சரிசி சாதத்தை. ஆமா நம்ம சுட்ட பழத்தை சுட்டது இந்த கறியா சாப்பிட்டுருக்கு. ஆமா கறி சாப்பிட்டா விடுவதா? விட மாட்டாரு. என் ஆயாண்டி விட அருளாளே அருளாலும் யாரும் மக்கள் கைனாலே ஐயா ஊட்டு வாங்கி அழகாக அவருடைய கைனால ஊட்டு வாங்கி இருக்கிறார். வீட்டு பூசியான வாங்கியிருக்கிறார்கள். அப்படி ஊட்டு வாங்கி இருக்கிறது போது ஐயமாருடைய வம்சங்கள் தான் சரி கொஞ்சம் கொஞ்சமா சாமி அவங்களை தொட்டி எங்க போனாலும் ஆமா உங்க ஐயனுக்கு வழங்குங்க. ஆமா வழங்குங்க என்று சொன்ன போது பன்னீர் வாங்கலுக்கு வழங்க உங்க வம்சமெல்லாம் நல்லா இருக்கும். ஆமா தலை தூங்கும் ஐயமாரிடத்தை சொன்ன நேரத்தில் நேரத்தில் ஐயமாரெல்லாம் அப்பப்போ வந்து ஆண்டவனுக்கு வழியா கொடுக்காம ஆமா காணிக்கையா ஆமா செலுத்துவார்கள். அன்பளிப்பாக ஆமா ஐயரு அழகாக கொடுத்து கொடுத்து அவங்க வந்த ஆண்டவன் ஆசிரியர் வந்தவாறு சரி என் ஐயனுடைய கிருபையாலும் இந்த வன்னியடி சுடல தொடர்னால இந்த அழகான வெங்கடாஜன் புறத்துக்கு எரியோ வந்ததோடு நான் வன்னியடி சுட அருளா ஆழமர விருட்சயம்மா சுடலையா சுடலையா அவன் மங்களம்மா காட்டுவாரா என் வன்னியடி சுடலை மாடல் சுவாமி இந்த வெங்கடாஜலபுரம் நகரத்தில் ஆமா அருள் கொடுக்கும் தெய்வமாகவும் ஆண்டவன் காத்து வருகின்றான். வேடு கட்டி காத்து வருகின்றான் காத்து வருகின்றான். தேடி வந்தவருக்கு திருநீரால் வரம் கொடுத்து சரி நாடி வந்த மக்களுக்கு நன்மை கொடுத்து ஆமா கொடுத்து நோயற்றில் வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் ஆமா மக்கள் எல்லாம் வளமுடன் காத்து வாழ்த்தி வணங்கி வருகின்றார்